கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாள் நம்மளை நடத்தி வருகிற பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்மளை நேரான பாதையில் தான் கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கருத்தில் அர்ப்பணிச்சிருந்தா நம்மளை அவர் கண்மலையுமே உயர்த்தி நம்மளை நடத்தக்கூடிய தேவன். அதனால் இன்றைக்கி நம்ம தலைப்பை என்னை உயர்த்துகிற கண்மலையானவர் அவர் தான். என்னை கூடார மறைவில் வைத்து என்னை கண்மலையுமே உயர்த்துகிற நல்ல தகப்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம தியானிப்போம். வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். வசனங்களை தியானிக்கும் பொழுதே நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்ம வசனங்களை தியானிப்போம். அதிகாரங்களே நம்ம ஜெபிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுக்கு கண்மலையானவரே, எங்களை கூடார மறைவிலே வைக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஒவ்வொரு நாளும் சத்துரு எங்களுக்கு வைத்திருக்கிற வலைகளுக்கு எங்களை மீட்டி எடுத்து உம்முடைய பிள்ளையாக எங்களை வாழ வைக்க எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் பலப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்த என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருந்து வழிநடத்தமாக செய்கிறோம். இந்த வெள்ளமில்ல கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தமாக செய்கிறோம். துதிகான மயமெல்லாம் அம்மக்கே சேர்க்கிறோம். இயேசு வச்ச நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனத்துக்கு கடந்து செல்வோம். குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்குள்வார், எல்லாம் பார்த்துக்குள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்குள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமுமே துமனா, எதுக்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமுமே துமனா, எதுக்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானா, அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சுவே, அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சுவே.
இன்றைக்கி நம்ம தலைப்பை வந்து கண்மலையானவர் அவருடைய கூடார மறைவிலே வைத்து நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். கூடாரம்னாலே நமக்கு நிறைய பேர் நம்ம படிக்கும்போது தெரியும். அவருடைய கூடார மறைவில் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. அவருடைய சிலுவை நிழலில். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூடாரவாசிகளாக தான் இருந்தாங்க. நிறைய வசதிகள் இருந்தது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருந்தாலும் கூடாரவாசிகளாக இருந்தாங்க. இந்த கூடாரம் போட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்துலேயும் வந்து தரிசனத்தை அவர் வந்து மோசையும் எலியாவும் வந்து அவரோட கூட பேசுகிறத பார்க்கும்பொழுது பேதுரு சொல்வார், நமக்கு இங்கே 3 கூடாரம் போடுவாங்க. அப்போ ஒரு வீடு கட்டுவோமா, இல்லாட்டா நம்ம தனியாக ஏதோ பண்ணுவோமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு கூடாரங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு நம்ம இப்போ வீடு கட்டணும்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கூடாரங்கிறது வந்து அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க கூடாரவாசிகளாக இருந்திருக்காங்க. கூடாரம் கட்டக்கூடிய ஒரு காரியங்களை அவங்களே செய்வாங்க. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பவுலே வந்து அந்த மாதிரிலாம் செய்வார்னு சொல்லி பார்க்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி கூடாரங்களை செய்து கூடாரங்களில் தான் அவர் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். நம்ம புதிய ஏற்பாடு வரும்போது கூடார ஒளி மறைவுனாலே நம்ம ஆண்டவருடைய பாதம் தான், அப்படியே சிலுவை நிழல் நமக்கு வேணும். அதுதான் பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லி கட்டி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். கூடார வாசிகள்னாலே வந்து நம்ம வந்து பெரிய நம்ம எவ்வளோ வசதி இருந்தாலும் சரி, நம்மளோட ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய கூடாரத்தில் நம்ம தங்கி இருக்கணும். அவருடைய வசனத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மறைவு தான் நமக்கு வந்து நிரந்தரமாக நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மறைவாக இருக்குது. அந்த மறைவில் இருந்தால் அவர் வந்து என்ன செய்வாராம், கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்போ கண்மலையின் மேல் உயர்த்துகிற நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுதே அதனுடைய வசனங்களுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும் பார்த்திங்களா. அப்போ நமக்கு வந்து அந்த காரியங்களில் நிறையா வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வரும் பொழுது இந்த மறைவுனா என்னது, இந்த மறைவு எந்த கூடார மறைவுனா ஆண்டோடைய பாதம், ஆண்டோடைய வார்த்தை, அதுதான் நமக்கு மறைவு. அது நம்மளை எப்படி உயர்த்தும், நம்மளை எப்படி நடத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட ஆண்டவர் பேசுவார். இப்போ கண்மலையுமே உயர்த்துவார், மறைவில் வைப்பார்னு சொன்னோம்னாக்கி அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 91 சங்கீதம் நிறைய பேர் மனப்படமாகவே சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நமக்கு வந்து அந்த எந்தெந்த காரியங்கள் நமக்கு, அதாவது ஆண்டோடைய மறைவில் இருக்கும்பொழுது நமக்கு என்னெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறத அதை ஃபுல்லாக படித்தோம்னா நமக்கு தெரியும். அதில் 91ல் நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வேடனுடைய கண்ணினாலே வந்து சத்துரு கொண்டு வருகிற நிறைய கன்னிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன் தான் நமக்கு வந்து நிறைய கண்ணி வைக்கிறவன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பாலாக்கும் கொள்ளை நோயும் அவன் தான் கொண்டு வரான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த நாட்களில் நமக்கு அந்த மறைவு வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் நோய்கள் இருக்குது. இந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய காரியங்கள்லாம் செய்கிறது நம்ம ஆண்டவராகிய அவருடைய பாதம் தான். அவருடைய கூடார மறைவில் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பே கிடைக்குது. அப்போ எவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்காங்க நம்ம பாருங்கள். இப்போ நிறையா இந்த கவசம் போடுறாங்க, நிறையா அந்த என்னெல்லாமோ இந்த பாதுகாப்புக்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதை செய்தாலும் அது மீறியும் கூட நோய்கள் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள், நிறைய பேருக்கு நோய்கள் வருது. அப்போது நோய்கள் பாதுகாக்கப்பட நம்ம எவ்வளவு நம்ம பாதுகாப்பு நம்ம உலக பிரகாரமாக வைத்தாலும் ஆண்டவருடைய கூடார மறைவில் இருக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு மறைவு, அந்த அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அந்த கண்மலையின் மேலே நம்ம உயர்த்துக்கிற நல்ல தகப்பனுடைய பாதத்தில் இருந்து நாம் வந்து அந்த கூடார மறைவில் நம்ம மறைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம தெரிஞ்சுட்டு அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய பாதுகாப்பை கேட்டு இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு அது மாதிரி நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா சங்கீதம் 15:1 பார்த்திங்கன்னா, இவர் கர்த்தருடைய கூடார மறைவில் வச்சு என்னை கண்மலையில் உயர்த்துவார்னு சொல்லிட்டாரு. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி கர்த்தாவே யார் உங்களுடைய கூடார மறைவில் தங்குவாங்க, உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான்னு சொல்லுவார். கூடாரத்துக்கு முன்னால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருடைய பாதம் தான் நமக்கு. இப்போ நம்ம வேத வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு மறைவே அவர் தான் நம்மளோட கூட பேசுகிறவர். பழைய ஏற்பாட்டிலலாம் பேச முடியாது, ஆண்டவர் பார்க்க முடியாது. மோசே கூட என்னை முகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது யாருமே அவரை வந்து பார்க்கவே இல்லை. அவரை பார்க்க முடியாது. அவருடைய பிரசனத்தை, அவருடைய அபிஷேகத்தெல்லாம் யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசிகளை பாருங்கள், இந்த ஆசாரியர்களை அவங்க தான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருந்தாங்க. இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சிலுவையில் அறையப்பட்டு நம்ம பாவங்கள்லாம் சுமந்து வந்ததுனால அவர் வந்து நம்மளோட கூட பேசுகிறவர், நம்மளோட கூட வாழ்ந்து பாருங்கள், மனுஷனோட வாழ்ந்தார்ல,
உலகத்தில் வாழ்ந்து அந்த காரியங்கள்லாம் நமக்கு கற்றுத்தந்து உலகத்தில் மனுஷனை போல மனுஷன் வாழ்ந்து பாவமில்லாத மனுஷனாக வாழ்ந்து எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க வந்தார். அந்த காரியங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய கூடாரங்களில் யார் தங்குவான்னு சொல்லி கேட்காரு. அப்போ ஒரு தகுதி வேணும். ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கணும், ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அப்புறம் ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் நம்ம ஒன்று ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டோடைய உதவியை நாடி தேடி நம்ம அதெல்லாம் செய்யும் பொழுது அந்த கூடாரத்தில் நம்ம தங்க முடியும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நமக்கு யாராக இருந்தாலும் சரி அவருடைய சமூகத்தில் அவரோட கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் தந்திருக்காரு. அந்த காரியத்தை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த முடிவாக எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் வர சோதனை வேதனைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாத்தையும் இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கை செய்து அதை நம்ம அவர் விடுவிக்கிறவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சு அவருடைய கூடாரத்தில் நம்ம தங்கி இருக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் மூலமாக நமக்கு ஒரு ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு ஒப்புரவு, அவரோடு கூட ஒப்புரவாகி அவரோட ஐக்கியமாகி நம்ம இருந்து அவர் கொடுக்குற அந்த காரியங்கள்லாம் நம்ம செஞ்சு ஆண்டவரோட தொடர்பு இருக்கணும். முக்கியமாக என்னென்னா ஆண்டவருடைய தொடர்பு அவர் ஐக்கியமாக அவரோட இருந்து அவர் சமூகத்தில் இருக்கணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும். இதுதான் எல்லாத்தையுமே செய்து முடித்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்கள். அது கூடாரனாலே நான் சொன்னேன் சிலுவையில் அடியார் தான். அவர் சிலுவையின் நிலையில் நம்ம தஞ்சமாக புரிந்து ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே தஞ்சம், நீங்கள் தான் எல்லாம் என்னை நடத்தணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் கூடாரம் யார் கூடாரத்தில் தங்குவான்னா ஆண்டவர் பிரசனத்தில் இருந்து அவருடைய வார்த்தையில் அவர் சொன்ன வார்த்தைகளில் நம்ம சரியான வழியில் நடந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அவருடைய கூடாரத்தில் நம்ம இருக்க முடியும். அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது அவர் மறைவிலே நம்மளை மறைத்து ஒழித்து அவர் கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். அதனால் இதெல்லாம் செய்தால் தான் நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படிங்கிறது ஆண்டவர் ஒரு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னாக்கி இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா தான் இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணம் போட்டால் பேங்க்கில் பாருங்கள் ஒரு 10,000 இருந்தால் தான் நான் அடுத்த நீங்கள் பணம் போட முடியும். அது இல்லைனாக்கி நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே இந்த நாட்களில். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு சட்டத்தை வச்சுருக்காரு. இந்த சட்டப்படி என்னுடைய பாத்தில் இந்த எப்போவுமே எல்லா காரியத்துலையுமே இதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தால் தான் ஆண்டவர் அதுக்கு அடுத்தது செய்ய முடியும். அந்த காரியத்தை செய்யும்பொழுது ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் சொன்னதை செய்யும் பொழுது அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது இந்த கூடார மறைவில் அவர் மறைச்சிடுவார். கூடார மறைவில் யார் தங்குவானா அப்படிப்பட்டவங்க தான் தங்குவாங்க. நாம் அப்படி தங்குறதுக்கு அவர் கண்மையிலுமே உயர்த்ததுக்கு நாம் அர்ப்பணிப்போம். மூணாவது பார்த்திங்கன்னா ஏசாயா 26:3-4 படித்து பார்த்திங்கன்னாக்கி கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்கள், கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அவர் நித்திய கண்மலை. யெகோவானாலே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 7 நாமங்கள் வரும். 7 நாமங்களில் ஒரு நாமம் தான் யெகோவாங்கிறது. அந்த நாமத்தை கொடுத்து நித்திய கண்மலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நாமத்தை தரித்தவராக அவர் நித்திய கண்மலையாக இருக்கார். அவர் நித்தியமானா பாருங்கள் எப்பவும் இருக்கக்கூடியவர். அவர் அழிவே இல்லாத ஒரு நித்திய வாழ்க்கையில் இருந்து நித்திய கண்மலையாக இருந்து நம்மளை நடத்துக்கிற நல்ல தகப்பனாக இருக்காருன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன காரியங்கள் நடக்கிறதுக்கு நமக்கு ஐயோ நம்மளால் நடத்த முடியாதுங்கும் போது ஆண்டவரை நம்பணும். கர்த்தரை எந்தெந்தைக்கும் நம்புங்க, அப்போதான் அவர் உங்களை நித்திய கண்மலையாக இருக்கார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம இங்கே முன்னாடி படித்தோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் யாரை கூடார மறையில் வைப்பாருன்னு சொல்லி அவர் யார் கண்மலையாக இருந்து அவர் உயர்த்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தா தான் நமக்கு அது அந்த வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். அதை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதிச்சிருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் அந்த எந்தெந்தைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க நித்தியமான கண்மலையாக இருக்கார். அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கார். நான் அவரை தான் நம்புவேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடாத தேவனாக நம்மளை உயர்த்துகிறவர். அவர் கண்மலையுமே உயர்த்தி எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம அதுக்கு தியானிக்க நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னாக்கி மற்ற 7, 24, 25 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது நிறையா எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான். ஏன்னா கண்மலையிலுமே கட்டின வீடு, புத்தி இல்லாதவன் புத்தி உள்ளவன் சொல்லி ஆண்டவர் ஒரு இது சொல்லுவார். அந்த காரியங்களை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தைக்கு அவர் சொன்ன காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மளை கண்மலையுமே உயர்த்துகிறவராக இருக்காது. அதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், புத்தி இல்லாத மனுஷன் புத்தி உள்ள மனுஷன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில்
எந்த பெருவெள்ளம் வந்தாலும் எந்த பெரும் காற்று நம்முடைய வாழ்க்கையில் மோதி அடித்தாலும் அவர் கண்மலையாக இருக்கிறதுனால அவர் கண்மலையோட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுத்து இருப்போம்னாக்கி அந்த முடிவு பிறந்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம படிக்கும். ஏன்னா ஆண்டவர் ஜெயத்தை பெற்றார். அவர் எந்த காற்றையும் கடலையும் எல்லாத்தையுமே அதட்டினவர். அப்போ அதற்கெல்லாம் மேற்கொள்ள வல்லமுள்ள தேவன் தான் நம்முடைய கண்மலையாக இருக்கார். அந்த கண்மலை மேல் நம்ம வீட்டை கட்டணும். எப்படி நம்மளோட வார்த்தை, அவருடைய வார்த்தை மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த புத்திலா அவன் புத்திலா மனுஷன் கட்டினது மணல் மேல் கட்டினது, அது பெரிய காற்று அது வெள்ளம் வந்ததுனாக்கி அழிஞ்சு போகுது. ஆனால் புத்தி உள்ள மனுஷன் வீடு கட்டுறான், கண்மலையுமே கட்டுறான். அவன் ஆண்டுடைய வார்த்தையின் பேர்லேயே கட்டுறதுனால அது என்ன மோதி அடித்தாலும் அது விழாமல் அது நிலைச்சின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல படிக்கும். நீங்கள் அந்த அந்த இதை படிங்க, அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எது நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அதை எப்படி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாரு. அதனால் அதை நம்ம படித்தோம்னாக்கி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் எந்த பெரிய காற்று, எந்த கவலைகள், கண்ணீர் எல்லாம் நிறைய இந்த நாட்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கி, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்திங்கன்னாக்கி நிறைய பேர் இருக்கிறத பார்த்தோம்னாக்கி அவங்க நல்லா நோய் இருந்த மாதிரியே தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னாக்கி அவங்களுக்குள்ள நம்ம அந்த உள்ள நிற்பாங்க, நர்ஸ்லாம் நிற்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் கேட்டோம்னாக்கி அவங்களுக்கு நோய் எப்படி இருக்குன்னு நிறைய நோய்கள் இருக்குங்கம்மா, பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, நோய் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டுடைய பாதத்தில் அப்படியே கூடார மறைவில் ஒழிச்சு வச்சா தான் நமக்கு பாதுகாப்பு. அவர் கண்மலையுமே உயர்த்துகிற தேவன், அவர் கண்மலையாக இருக்கிறதுனால அவர் வார்த்தையின் மேலே நம்ம இருப்போம். நம்பிக்கை வச்சு நம்ம ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து அந்த வாழ்க்கையில் நம்ம கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறோம். வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுதே அது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக ஆண்டவர் முடிக்க வல்லமுள்ளவராக இருக்காரு. அதனால் அதை செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம மோசே காலத்தில் செஞ்ச காரியங்களை தான் நம்ம கடைசியில் படிக்கலாம். ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஞான கண்மலையே ஆண்டவர் தான் சொல்லி அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா 1 Corinthians 10:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை கொடுத்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ நீங்கள் கிறிஸ்து ஆண்டவர் தான், கிறிஸ்து தான் நமக்கு கண்மலையாக இருக்காது. அப்போ இவங்க ஞானத்தை மேலே பார்த்தீங்கன்னாக்கி எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்தினார், 40 வருஷம் அவங்கள நடத்தினாருன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வெறும் வனாந்தரத்தில் எல்லாத்தையும் நடத்தினார், தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் மோசே காரியத்தில் நீங்கள் ஒன்று படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் தண்ணியை பேசுன்னு சொல்லும்போது அடிச்சிருவார். அப்போ ஒரே திருப்பு தான் பேசணும், ஆண்டவர் சொல்லுறது தான் கேட்கணும். ஆனால் ஞான கண்மலையை அடிக்கக்கூடாது. அடிக்காமல் அவர் பேசுங்கும்போது அடித்ததுனால அவருடைய மரணம் ஒரு கீழ்ப்படியாத ஒரு வார்த்தையை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஞான கண்மலை நம்ம ஆண்டவர் ஒரே திருப்பு தான் சிலுவையில் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பி இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கார். 2 திருப்பு 3 திருப்பு போயிட்டு வர்றதில்லை. சிலர் பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. நிறையா நம்ம ஞானஸ்தானமாக இருந்தாலும் மற்ற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய இந்த மாற்றி போகிறது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு அது சரியா அப்படிங்கிறது சரின்னு இல்லை. ஆனால் ஒரே திருப்பு தான் ஆண்டவர் ஒரு திருப்பு நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து அவர் நம்மளை ஆவியானவராக நிறைச்சி நம்ம நடக்கும் பொழுது நம்ம சரியான பாதையில் தானே போகிறோம். அப்போ வார்த்தையின் மூலமாக தான் நம்ம போகணுமே இல்லையா, மற்றவங்க சொல்கிறதுனால நீங்கள் அங்கே போய் ஞானஸ்தானம் எடுங்க, இங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் எல்லாம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தவறான காரியம்தான், அதை செய்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒரே இடத்துல தான் நம்ம போய் ஒரே இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னாக்கி நம்மளை அவர் நம்ம அவருடைய பிள்ளையாக மாறிடுவோம். மாறும் பொழுது அவர் மற்ற காரியங்கள்லாம் நீ இதை செஞ்சால் தான் செய்வேன், அதுதான் செஞ்சால் தான் நான் செய்வேன்னு சொல்லி நீ சபை வேறுபாடோ மற்ற எந்த காரியங்களும் ஆண்டவர் சொல்கிறதே கிடையாது. அவருடைய பாதத்தில் அவருடைய வார்த்தைக்கு வந்தோம்னாக்கி அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்காரு. அதை தான் நீங்கள் இந்த இடத்துல நம்ம படிக்கோம். எல்லாருக்கும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார்கள், எல்லாரும் அவளோடு கூட சேர்ந்த எல்லாருமே அந்த தண்ணியை குடித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த கண்மலை கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்துன்னா என்னது, அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நான் நிறைய திரும்ப சொல்கிறது தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முக்கியமாக நீங்கள் ஜெபிக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அபிஷேகம் முக்கியமானது, தேவை. அதுதான் நம்ம கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு
நம்மளை நடத்துறதுக்கு, நம்மளை எல்லாவற்றிலும் காரியங்களையும் நம்மளுக்கு ஜெயத்தை தர்றதுக்கு வல்லமுள்ள கண்மலையாக இருக்காரு. அதுதான் கிறிஸ்து கண்மலையாக இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். பாருங்கள், அடுத்தது சங்கீதம் 78:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்துலாம் அவங்கெல்லாம் தண்ணீரை குடித்தாங்க பார்த்தீங்களா? அந்த குடித்த தண்ணீர் அது ஜீவ தண்ணீராக இருந்தது. அப்போ அவங்க தண்ணியே இல்லாத இடத்துல தண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அதுலேயும் கூட அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் தந்தார் அப்படிங்கிற ஒரு திருப்தியே இல்லாதபடி தான் இருந்திருக்காங்க. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஜீவ தண்ணீர் இந்த ஒரு பெண் வருவாங்க பார்த்தீங்களா? ஒரு பெண் கேட்பாங்க, நீங்கள் எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்பொழுது, ஐயோ உங்களுக்குலாம் அங்கே தண்ணி தர மாட்டோம் அப்படிமா, நான் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நாளும் தாகம் இல்லாத ஜீவ தண்ணீரை நான் தருவேன்னு சொல்லும் பொழுது அந்த தண்ணி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க அம்மா. அந்த மாதிரி சொல்லும்போது ஜீவ தண்ணீரை கொடுக்குறது, அதாவது ஜீவனுக்கு ஏற்ற தண்ணீரை கொடுக்கறது, கண்மலையிலேருந்து நமக்கு தண்ணீரை கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை கண்மலையாக இருக்குது. அந்த கண்மலையின் ஜீவ தண்ணீரை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த தாகம் இல்லாத தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பாதத்தில் இருக்கணும். அவருடைய பாதம் தான் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய வார்த்தை தான், அவருடைய கூடார மறைவில் அவருடைய பாதத்தில் இருக்க அந்த காரியங்களை செய்யணும். அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அடுத்தது அவர் கண்மலையுமே ஊற்றுகிறவர், அவர் கண்மலையானவர். அவருடைய ஜீவ தண்ணீரை நம்ம பருகணும். அவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்மளும் இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட வளர்றதுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு நம்மளை ஆண்டவர் கண்மலையுமே உயர்த்துகிற தேவனாக இருக்கார். அதனால் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்துறதுக்கு, ஆண்டவரே நாங்கள் உங்கள் கூடார மறைவில் வந்திருக்கோம், ஆண்டவரே நாங்கள் கண்மலை மேல் எங்களை உயர்த்துங்க. எங்களுக்கு மோதி அடிக்கிற நிறைய காரியங்கள் நடக்குது எங்களுடைய வாழ்க்கையில். காற்றும் வீசுது, புயல் வருது, வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி வெள்ளங்கள் வருது. எல்லாவற்றையும் நீங்கள் எங்களை பாதுகாக்கிற ஒரு கூடாரமாக இருக்கீங்க சுவாமி. அந்த கூடார மறைவில் எங்களை வைத்து எங்கள் கண்மலையுமே உயர்த்துகிற தேவன். எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்படவே கூடாது. உங்கள் பிள்ளை ஒருபொழுதும் வெட்கப்படாதபடி பாதுகாக்கிற தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேக பிள்ளைகளை நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எழும்ப தேவன் எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நம்ம எல்லா பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும், நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். அதை செய்து நம்மளையும் உயர்த்துவார், ஆண்டோடைய நாமமும் உயர்த்தப்படும். அப்படி இன்றைக்கி நடக்கிறதுக்கு இந்த கண்மலையின் மேல் என் கண்மலை நீங்கள் தான் சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து இந்த வசனங்களை தான் தியானிப்போம். அடுத்த பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம் சுவாமி, நீங்கள் எங்கள் கண்மலையாக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. உங்களுடைய கூடார மறைவிலே எங்களை மறைத்து காக்கிற ஒரு நல்ல பாதுகாப்பை எங்களுக்கு தந்திருக்கீங்களா சுவாமி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பெருவெள்ளம் பெருங்காற்று வீசும் பொழுதும் உங்களுடைய வார்த்தையின் மேலே நாங்கள் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அதில் நாங்கள் வழி விலகி போகாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கூடார மறைவிலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. அந்த தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு ஞான கண்மலையாக இருக்கீங்க, எங்களை தாகம் தீர்க்கிறவராக இருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தந்து அபிஷேகத்திலே நிறைத்து எங்களை ஆண்டவரே தண்ணீர்னால் நிறைத்து மூழ்கடித்து முழுவதுமாய் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே நிறைத்து நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த அபிஷேகத்தினால் பிள்ளைகளை நிறைத்து நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. குறைவுகளையும் நிறைவாக்கித்தாங்க. வாழ்க்கையிலே ஆண்டவரே தோல்வி அடைந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வெற்றியை தர கண்மலையானவர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீர் என்ற அந்த பாதுகாப்புகளே நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. மனிதன் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டப்பட தேவன் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். நோய் பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டவரே மாற்றுங்க சுவாமி. உங்களுடைய வல்லமையில கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம், எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்காக காயப்பட்ட அந்த கரம் ஆண்டவரை தொடும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும், இந்த பிசாசின் ஆண்டவரை பிடித்திருந்தாலும், இந்த பிசாசினால் நோய் வந்திருந்தாலும் சுவாமி எல்லாவற்றையும் சுகமாக்க என் தேவனுக்கு வளம் உண்டு தகப்பனே. அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு விஷயங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியாக இருக்கிற ஆண்டவருடைய காரியங்களை எல்லாவற்றையும்
ஜெயமாய் முட்டித்து ஆண்டவரே எங்களை கூடார மறைவிலே வைத்து எங்களை ஒளித்து மறைத்து வைத்து ஆண்டவரே இந்த கண்மறைமை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறது என்று இந்த நாட்களை அறிக்கை செய்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கற்களை அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய பாத்திலே அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா இக்கட்டுக்கும் எல்லா வேதனை சோதனை ஆண்டவரே பிசாசின் எல்லா திட்டங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி காக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. சாத்தானை ஜெயித்த தேவன் எங்கள் தேவன். உலகத்திலே இருக்கிறவங்க எங்களே இருக்கிற பெருகியவர் என்று நாங்கள் அறிக்கை செய்து வெற்றியை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சரீரத்தில் உள்ள வேதனையும் மாறட்டும். எல்லா சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்துங்க சுவாமி. உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் தேவன் ஒரு கிரியை செய்து ஆண்டவரே நீங்கள் எழுப்ப போருக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறபடியா நன்றி. உண்மையை சார்ந்திருக்க எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளுக்காய் அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வண்ணத்துமா செபிக்கிறோம். செய்வதற்கு பயன்படுத்துவனா நன்றி. மறுபடியும் அப்படி சமூகத்தில் வரும்பறை எங்களுக்கு காத்து வண்ணத்துமா செபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் வந்து சேர்க்கிறேன். ஏசு வச்சு நான் ஜெபங்கள் நல்ல பிதாவே.